வாங்க ஒரு கேரளா ஸ்டைலில் உண்ணியப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வாங்க நல்லா ஊறிச்சு. இப்போ இதை 2 தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். போதும். இதை ஒரு தடவை அரைச்சிட்டு அடுத்தது அதை ஒரு தடவை அரைக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்கள். வாங்க, மாவு ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட நான் புளிக்க வச்சுருந்தேன். இப்போ இதில் தேங்காய் கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். போட வேண்டாம்னு வச்சேன், இருக்கட்டும், அதை போட்டுக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் வறுத்துட்டு போடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் இதுக்கு மெயினு. அதனால் காஞ்ச உடனே நல்லா வறுத்தாச்சு. எங்களுக்கு பல்லில் மாற்று மேல் தான் போட வேண்டாம்னு நினச்சேன். அது எப்படி அப்புறம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறப்ப நான் போடாமல் இருக்கக்கூடாது. 1/2 மூடி தேங்காயும் போட்டு துருவல் போட்டு அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எடுத்து விட்டுக்கலாம். வச்சு நல்லா வாங்க எடுத்துடலாம். பாருங்க, இப்படி உள்ள வாங்க. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.